செல்லம்மா சீரியல்ல ஜானகி திட்டுனத தாங்க முடியாம அழுத வாசுதேவனை ரேகா தனியா அழைச்சு, அம்மா கண்ணை தொடங்க. அத்தை உங்களை இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சு நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அத்தை கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். இதை நினைச்சிட்டு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்றாங்க. தன்னோட அம்மாக்கே அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு கஷ்டப்பட்டு சித்தார்த் வீட்டுல இருக்க முடியாம கோயில்ல வந்து உட்காந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. செல்லம்மாவும் சித்தார்த் கிட்ட பேசுவோன்னு ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்து லைன் எடுக்காதனால இங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. ஒருவேளை ஒரு கோயில தான் இருப்பாருன்னு நினைச்சு அங்க போய் சித்தார்த்தை பார்த்து, சார் நான் உங்களுக்கு லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எடுக்கவே இல்லை. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும், அதான் உங்ககிட்ட நான் பேசலான்னு வந்தேன் சார்னு சொல்ல, சித்தார்த்தும் செல்லம்மாவை மறைக்கிறாரு. ஏன் செல்லம்மா, நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீங்க தானே. நீங்க மட்டும் எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே அது ஆயிருக்காதுல்ல. நான் தான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு அப்பவே சொன்னேனே, எங்க அப்பா விஷயத்தை தலையிடாதீங்கன்னு. ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்காம அதையும் மீறி எங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்க அப்பா மேல கோவம் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க இந்த நேரத்துல அதை காட்டியிருக்க கூடாது. நீங்க சொன்னதுனால எங்க அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டு உயிரோட ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட செல்லமா அதிர்ச்சி வராங்க. வேற உண்மையாவே இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. வாசுதேவன் மாமா கிட்ட நம்ம எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்காதனால எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஜானகியத்தையும் விடாம கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் சார்னு சொல்ல, சரி செல்லம்மா நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இப்போ என்கிட்ட மன்னிப்பு வேற கேட்கறீங்க. ஒருவேளை எங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா நான் எப்படி இதை ஏத்துக்க முடியும்? இல்ல எங்க அம்மா உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன திரும்ப வரப்போகுது? என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய தப்பு செல்லம்மா. ஒரு தப்பான பொய்யை கூட நல்ல காரியத்துக்காக மறைக்கலாம், நீங்க அப்படி பண்ணலையே. எனக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்லை செல்லம்மா, நாங்க வந்து கிளம்பிடுறாரு. மகேந்திரனும் லட்சுமியும் இவ்வளோ நேரம் ஆகியும் செல்லம்மா வீட்டுக்கு வராதனால உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ அதுக்கிட்டே வீட்டுக்கு வந்த செல்லம்மா சித்தார்த் சொன்னதையும் ஜானகி நடந்த விஷயத்தையும் உங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதும் ரெண்டு பேரும் கோவப்பட்டு, வாசுதேவன் இப்படி பட்டவன் அவ்வளோ சொல்லி கூட அவன் தெரிஞ்சலையா, தங்கச்சி வாழ்க்கை இப்படி நாசப்படுத்துறானே, அவனை சும்மா விடக்கூடாது, விடு செல்லம்மா. சித்தார்த் இப்படி பேசிட்டு நீ வருத்தப்படாத, உங்க அம்மா மேல அவன் அதிகம் பாசம் வச்சிருக்கான், இப்படி ஆயிடுச்சுன்னு அவன் மேல கத்திட்டான், நினைச்சு நீ வருத்தப்படாத, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடுங்கிறாரு. அடுத்த நாள் மகேந்திரன் வாசுதேவனை பார்த்து, ஏய் என் தங்கச்சிக்கு நீ துரோகம் பண்றியா, என் வீட்டுக்கு நீ வேலைக்காரனா சேர்ந்த, என் தங்கச்சியை மயக்கி கடைசியில கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், நானும் நீ நல்லவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் உனக்கு உரிமை கொடுத்தேன், இப்படி கொடுத்து கூட என் தங்கச்சிக்கா துரோகம் பண்றியா, உனக்காக அண்ணன் அண்ணி யாரும் வேணான்னு என் தங்கச்சி தூக்கி போட்டோட, அவளுக்கு இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சுன்னு சட்டையை பிடிச்சி அடிக்கிறாரு. அங்க வந்து லட்சுமி நடக்கிற சண்டையை எடுத்து நிறுத்தி, வாசு நீங்க உள்ள போங்க அனுப்பிச்சு விட்டு, நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் போறீங்க, அவர் பண்ணாருன்னா அதுக்கான பலனை அவர் அனுப்பிக்கிட்டோம், தேவையில்லாம சண்டை போட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு ராத்திரியே சித்தார்த் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போகாம வெளியே படுக்கிறாரு. பார்த்த மகேந்திரன் லட்சுமியும், என்ன சித்தார்த் குடிச்சிருக்கியா, அப்பா உன் உடம்புக்கு எடுத்துக்கிறேன்னு கேட்க, இல்ல மாமா, அம்மா நினைச்சா ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, அப்பா இந்த மாதிரி பண்ணுவா நான் எதிர்பார்க்கல, நான் தான் நான் செல்லம்மா பெருசா நம்புறேன் மாமா, உங்க போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அதான் மாமா நான் குடிச்சேன்னு சொல்ல, இதை கேட்ட மகேந்திரனும், அப்படி இல்லை சித்தார்த், இல்லம்மா ஒரு விதத்துல உனக்கு நல்லதுதான்ப்பா பண்ணியிருக்கா, நீ அவன் மேல கோவப்படுறதுல நியாயமே இல்லப்பா, அப்பா இவ்வளவு நாள் ஏமாத்திருக்காரு, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு கூட அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் மறைச்சு வச்சோம், ஆனா இப்ப விஷயம் நம்ம கை மீறி போயிடுச்சேப்பா, அதனால தான் செல்லம்மா உண்மையை சொன்னான்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.